குமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல இப்ப பாத்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டிய வச்சு பலவிதமான முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. நிப்பாட்டுவது வந்து அரசு அதிகாரிகள் மட்டும் இல்ல, அரசாங்கத்து வேலை மட்டும் இல்ல. முக்கியமா கிளையண்ட் வந்து காலேஜ், அப்புறம் வந்து கம்பெனிஸ், இந்த ஹோட்டல்ஸ், அது இல்லாம டெக்டைல்ஸ் இந்த மாதிரி அது இல்லாம வீட்டுக்கும் சில செக்யூரிட்டி போடுவாங்க. முக்கியமா அந்த தொழிலதிபர்கள் வந்து அவங்களதான் நம்ம இந்த கிளைண்ட் நிறுவனத்திலிருந்து நம்ம வந்து செக்யூரிட்டியை வந்து யாரு பாதுகாப்பாக அந்த நிறுவனம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அந்த கிளைண்ட்டை தான் வந்து நான் வந்து சொல்றது. பிராண்டு கம்பெனிஸ்ங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம்னா ஒரு குறிப்பிட்ட 4, 5 தான் இருக்கு நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ்ல கூடியவங்களுக்கு வந்து ஆபீஸ் இருக்காது. அது இல்லாம எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுகள் இருக்காது. ஆரம்பத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நிறுவனங்களோட செக்யூரிட்டி குரூப்ஸ், செக்யூரிட்டி ஏஜென்சில வந்து வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க என்ன பண்றது அப்படின்னாக்க அங்கேருந்து அந்த வேலையை கத்துக்கிட்டு அவங்க வந்து லைசன்ஸ் எடுக்க முடியாது. லைசன்ஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி நிறுவனம் அதாவது நம்ம தொடங்கணும் அப்படின்னாங்க அதோடைய லைசன்ஸ் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு காவல்துறையில வந்து பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரிகளுக்கு தான் அந்த லைசன்ஸ் கிடைக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ராணுவத்துல பணியாற்றக்கூடிய அந்த அதிகாரிகள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைசன்ஸ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. ஒரு பிராண்ட் கம்பெனி அப்படின்றதுனாலே அந்த பிராண்டுக்குள்ள முதல்ல வந்து ஒரு பதிவன் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவன் இருக்கும். அப்புறம் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் கம்பல்சரி. அது இல்லாம எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், அதை தவிர்த்து லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஐஎஸ்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பல்வேறுபட்ட அந்த ரகங்கள் கொண்ட முழுமையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுகள் இருந்தால் மட்டும்தான் அது அந்த ஒரிஜினல் கம்பெனி. இதை தவிர்த்து எந்த ஒரு பதிவொன்றும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லாமே டூப்ளிகேட். அதனால வந்து நீங்க எப்போதுமே சூஸ் பண்ணும்போது முதல்ல வந்து உங்களுக்கான செக்யூரிட்டி நீங்க அலாட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா முதல்ல வந்து நீங்க இந்த பிளேஸ் ஹிஸ்டரி எடுத்து வரும்போது உங்களுடைய அந்த பதிவெண்களையும் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. அதோட சேர்த்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி அந்த பதிவெண் என்னுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பியை நீங்க கேளுங்க. கேட்டு வாங்கி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த ஏஜென்சியை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த ஏஜென்சிக்கு அந்த கம்பெனிக்கு நீங்க வந்து உங்களுடைய செக்யூரிட்டிய அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண கொடுக்கிறது அதாவது உங்களுடைய கம்பெனியை பாதுகாப்பாக வைத்திருக்கும். இந்த லைசன்ஸ் வந்து மொத்த யாருக்குமே கிடைக்காது. அப்ப அந்த லைசன்ஸ் இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் லோக்கல்ல வந்து ஆபீஸ் வச்சிருந்தாலும் அவங்க டைப் வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த ஏஜென்சி ஒரு கமிஷன் கொடுத்து அந்த ஏஜென்சி பேர்லயே இவங்க வந்து ஒரு பிரான்ச்சஸை வச்சு நடத்துவாங்க. அது என்ன அப்படின்னாக்கா அந்த பிரான்ச்சஸ் நடத்துறதும் ஓகே. அது வந்து லைசன்ஸ் இருக்கும். அந்த பிரான்ச் அதிகாரம் இருக்கும். அந்த டூப்ளிகேட் சொல்லக்கூடிய அந்த புரோக்கர்ஸ் என்ன பண்றது அப்படின்னாக்க கிளைண்ட் இருக்காங்க. கிளைண்ட் இப்போ வந்து ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு ஹெச்ஆர் கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு அந்த கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றது, கிளைண்ட் ப்ரொவைட் பண்றது அவங்களுடைய முக்கிய வேலையா இருக்கும். அந்த அந்த மாதிரிப்பட்ட ஆட்களை வந்து இவங்க என்ன பண்றதுன்னா போய் டேரக்டா போய் பேசுவோம். விசிட்டிங் கார்டு லோக்கல்ல ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிட்டு அந்த விசிட்டிங் கார்டை கொண்டு போயிட்டு அந்த ஹெச்ஆர்ட்ட கொண்டு கொடுத்து சார் இந்த மாதிரி நானும் செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருக்கேன். அதனால அவங்க பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் இருக்காது. இல்ல வந்து அவங்கள்ட்ட வந்து எந்த லைசன்ஸும் இருக்காது. அந்த ஆள்ல வந்து யாரையாவது அது படிப்பட்ட நபர்களை நீங்க நம்பவும் கூடாது. அவங்கள்ட்ட வந்து இந்த விசிட்டிங் கார்டை வச்சு நம்பாதீங்க. விசிட்டிங் கார்டு அவங்க கொண்டு வரும்போது நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு பல கேள்விகள் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸ் நம்பர், அப்புறம் வந்து உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், அப்புறம் வந்து எம்எஸ்சி நம்பர், அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் நம்பர், ஐஎஸ்ஓ நம்பர், தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட அந்த பதிவெண் கிடையிருக்கா அதையும் பார்த்துக்கோங்க. அந்த பதிவெண்ணையும் ஜெராக்ஸ் காப்பியை வந்து கூடவே கேளுங்க. கேட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த உங்களுடைய அந்த கான்டாக்டை நீங்க அவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். அப்படி அந்த ஒரிஜினல் ஒரு குரூப்ஸ் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட அந்த பொறுப்பை வழங்குங்க. ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சரியான முறையில என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸ் பெஸ்டா இருக்கும். அது இல்லை அப்படின்னாங்க நீங்க நம்பி ஏமாந்துருவீங்க. அந்த புரோக்கர்ஸ் மாதிரிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட முதல்ல வந்து அவங்க ஒரு எம்ப்ளாயர் இருப்பாங்க. எம்ப்ளாயர் இருந்துகிட்ட தொழிலை கத்துக்குப்பாங்க. பட் லைசன்ஸ் இருக்காது. கத்துக்கிட்டு வந்து இங்க என்ன பண்றதுன்னா வந்து ஆல்ரெடி கான்டாக்ட் பேஸ் இருக்கும். அந்த கிளைண்ட் இருக்கும். ஆரம்பத்துல வந்து நீங்க எந்தெந்த இடங்களை போனாங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த கிளைண்ட் இருக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த அவங்கள்ட்ட ஒர்க் பண்ண செக்யூரிட்டிஸ் உடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இந்த டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னாக்க வந்து ஆரம்பிப்பாங்க. முதல்ல இருந்து ஒரு இடத்துல 5 செக்யூரிட்டி 10 செக்யூரிட்டி விட்டுட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறது. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு உடைய ஒரு செக்யூரிட்டி விட்டுருப்பாங்க.
அந்த செக்யூரிட்டிட்ட போயிட்டு என்னென்ன பேரம் பேசுறது, போயிட்டு வந்து ஒன் டே பேமெண்ட் எனக்கு 600 தரேன், இல்ல 800 தரேன், உங்களுக்கு 1000 தரேன். இந்த மாதிரி அவங்க பேரம் பேசி கிளைண்ட் அண்ட் புரோக்கர்ஸ் பேசும்போது அவங்களுக்கு எப்போதுமே குறைவான பட்ஜெட்ல நிறைவான ஒரு செக்யூரிட்டி வேணும்னா எதிர்பார்ப்பாங்க. ஒரு 8000 ரூபாய்க்கு இப்ப நான் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றேன்னா அது முடியாத ஒரு காரியம். இந்த காரணம் வந்து 2025 வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து 8000 பேமெண்ட்னா கண்டிப்பா யாருமே வர மாட்டாங்க. அப்போ 8000த்துக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாங்க, அது எப்படிப்பட்ட ஒரு டூப்ளிகேட் இப்படி ப்ரோக்கருக்கு நீங்க வந்து ஜஸ்ட் யோசிக்கணும். 8000 ரூபாய்க்கு நான் வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றேன்னா ஓகே, அவங்களும் ஓகே தான். பட் அந்த செக்யூரிட்டிட்ட போய் பேசுறது என்னன்னா ஒன் டே பேமெண்ட் 600 ரூபாய்க்கு பேசுவாங்க. அப்போ வந்து 18,000 ருபீஸ் பேமெண்ட் சேலரி. பட் அந்த கிளைண்ட்டுக்கும் அந்த செக்யூரிட்டிக்கும் இந்த இந்த பேமெண்ட்ஸை பத்தியான நாலேஜ் இருக்காது. இவரும் கரெக்டா ஒரு 30 டேஸ் சர்வீஸ் பண்ணிட்டாரு. கடைசியா வந்து அவங்க பேமெண்ட் வாங்கும்போது அவங்க வந்து இங்க 8000 ருபீஸ் வாங்கிட்டு டியூட்டியை சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் மேல பழிய போட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுக்குறாங்க. இஷ்டம் இருந்தா வேற வேலையில தான் போடுது. ஏன்னா வந்து ஒரு 100க்கு ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, வீட்டு பக்கமா இருக்கு, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மற்றவங்க இங்க கை விட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க திங்க் பிளானிங் இதுவா இருக்கும். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வேற செக்யூரிட்டியை இதே மாதிரி போய் பேசி பேரம் பேசி எடுத்து வச்சிருப்பாங்க. இதனால என்ன பண்ணுறது, பெரிய பெரிய நிறுவனத்து மேலேயும் நம்பிக்கை, ஒரு செக்யூரிட்டியுடைய செக்யூரிட்டி எங்களுக்கு நம்பிக்கை போயிடுறது. இதே மாதிரி கிளைண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து நம்பிக்கை வர மாட்டேங்குது. இந்த அரசாங்கோட வேலை இது மட்டும் கிடையாது. இது வந்து முக்கியமா கிளைண்ட், இந்த கிளைண்டோட வேலை. இந்த மாதிரிதான் வந்து நம்ம குமரி மாவட்டத்தை குறிப்பாக இந்த இடங்கள்ல மார்த்தாண்டம், தக்கலை, நார்கோடு, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அதிகமா வந்து இந்த புரோக்கர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த மக்களையும் சரி, இந்த செக்யூரிட்டியும் சரி, அவங்கள ஏமாத்துறாங்க ஒண்ணு, இந்த கிளைண்டை ஏமாத்துறாங்க. கிளைம் நம்பர் 1 இந்த மாதிரிப்பட்ட ஃப்ராடுத்தனம் வந்து குமரி மாவட்டத்துல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்பி முதல்ல வந்து நம்முடைய மக்களும் சரி, செக்யூரிட்டி வேலைக்கு போறவங்க ஏமாந்துடாதீங்க. ரெண்டாவது கிளைண்ட் நீங்களும் வந்து யாரையும் இந்த புரோக்கர்ஸ் நம்பி ஏமாந்துடாதீங்க. என்ன பிராண்டு கம்பெனில போயாச்சுன்னா ஒரு 1000 2000 ரூபாய் அதிகமா இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு நிறுவனத்தை சரியான முறையில வந்து வழிநடத்த முடியாது. ஏன்னா வந்து ஒரு பிராண்டு கம்பெனில நீங்க ஒரு நிறுவனத்துல இருந்தா நீங்க நிறுவனத்தை ஆதரிக்க முடியும். அதுக்கான அரசாங்கம் அரசாங்கம் வந்து அதுக்கு அதற்கான வந்து பதிவுகள் கொடுத்து அதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லோக்கலுக்கு நடத்துறது கிடையாது. என்ன ஒரு அது ஜிஎஸ்டி இருக்கு, அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய வரிகள் கட்ட வேண்டியது இருக்கு. இந்த வரிகள் எல்லாம் கட்டாமல் கட்டினாதான் அரசாங்கத்துக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதாவது அவங்களுக்கு அதுக்கான வேலைகள் அதுக்கான அது ஒரு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதுக்காக ஒரு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை வந்து நடந்துட்டு இருக்கிறது இந்த நிப்பாட்டணும். நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல இந்த செக்யூரிட்டி அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு அவ்வளவா இல்லாம நாம இருக்கோம். நம்ம இங்கிருந்து அவுட் சைட் அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னாக்கே பெரிய பெரிய சிட்டி, டெல்லி, சென்னை, இந்த மாதிரி கோயம்புத்தூர் இல்லாம பெங்களூர், எக்ஸ்ட்ரா அடிஷனலாக சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தோம்னா செக்யூரிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள், கல்லூரி, ஸ்கூல், அதாவது நம்முடைய டெக்ஸ்டைல்ஸ் ஸ்டோர், ஹோட்டல்ஸ், நிறைய இடங்கள்ல இந்த குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக்யூரிட்டியை பார்க்க முடியுது. ஆனா அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி என்ன மாதிரி சூஸ் பண்ணுங்கிற அந்த விதங்கள் அந்த நிறுவன தலைவர்களுக்கும் சரி, அந்த ஓனர்களுக்கு அது தெரியாம போகுது. இப்போ சொல்ல போனா ஹெச்ஆர் இருப்பாங்க, அந்த ஒரு கல்லூரி இருக்கு இல்ல ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னாங்க, அந்த இடத்த வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து நிர்ணயிக்கப்படுறாங்க. அந்த மேன் பவரை வந்து சப்ளை பண்ணுங்கிறதுக்காக அவருக்கு அந்த சூஸ் பண்ண சில பல அந்த முறைகள் தெரியாம போகுது. நம்ம யார வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணோம், எந்த ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெளிவான முறையில் தெரியல. பிராண்டுக்கும் லோக்கலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இந்த ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட்ஸ். சைனீஸ் கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே நோக்கியா மாதிரி தான் இருக்கு. நோக்கியா செட், நோக்கியாங்கிறது பிராண்ட், டூப்ளிகேட்ஸ். இதே மாதிரி சாம்சங் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்ட மாதிரியே டூப்ளிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. கம்பெனிகள் நிறைய இருக்கு. நம்ம எதுங்கிறது நம்ம சூஸ் பண்ண அதை அடையாளம் காண முடியாம நம்ம ஒரு சில தவற விட்டு இதே மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நம்ம இந்த ஒரிஜினல் செக்யூரிட்டி போர்ஸ், அந்த குரூப்ஸ் யாருங்கிறத இன்னும் சரியான முறையில நம்முடைய நிறுவன தலைவர்களும் சரி, அந்த ஹெச்ஆர்க்கும் சரி, ஸ்கூல் சரியான முறையில் நிர்ணயிக்கப்படல. இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து செக்யூரிட்டி ஒரு நிர்ணயிக்கணும் அப்படின்னாக்க
நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்ஸ், அதாவது செக்யூரிட்டி ஏஜென்சியை நம்ம கான்டாக்ட் பண்ணோம். செக்யூரிட்டியை அலர்ட் பண்ண சொல்றீங்க. அவனுடைய பேக்ரவுண்ட் என்னது, எங்கிருந்து வந்தாங்க, இவங்க நம்ம கரெக்டா சேர முறையில் பண்ண முடியுமா, நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து உண்மையாகவே நம்முடைய பாதுகாவா இருப்பாங்களா, அவங்க ட்ரைன்டு செக்யூரிட்டி தானா, இதெல்லாம் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க உண்மையாகவே பிராண்டு தானா, பிராண்டோட கம்பெனி தானா, இல்லை அவங்க புரோக்கர்ஸா, அப்படிங்கிறத நீங்க வந்து ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. செக்யூரிட்டி மேல ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம போகுது. செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு சரியான வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை செய்யக்கூடிய தகுதியானவராங்கிறத நீங்க முதல்ல பாத்துக்கீங்க. அந்த வேலைக்கு தகுதியான ஆட்களை வந்து வழங்குறது தான் ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்துடைய வேலை. அந்த நிறுவனமானது அவங்கள வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ட்ரைனிங் இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டல் செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னாங்க, ஹோட்டல்ல ஒரு வேலை இருக்கு, தனியான வேலை, அந்த வேலைக்கேற்ற அதுக்கான ட்ரைன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து அதுக்கேற்றவாறு அதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். படித்தவங்க இருக்கணும், எழுதணும், கேட்ல என்ட்ரி பண்ணணும், வரவங்களை விசாரிக்கணும், அது சரளமான லெவலில் இருக்கணும், சிலவங்களை இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் வந்து அதர் லாங்குவேஜ் தமிழ், நம்ம ஊர் அப்படின்னாக்க மலையாளம் கூட தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட அந்த சில அந்த தகுதிகள் அந்த செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் அது சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும்.